அனைத்து நண்பர்களுக்கும் விவசாய மேகனின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொலியில் நான் செருப்பு போட்டிருக்கேன். ஏன்னா விவசாய நிலத்தில் நம்ம செருப்பு போட மாட்டோம். இப்போ நான் செருப்பு போட்டிருக்க காரணம் என்னென்னா, இது வந்து கோடை காலம்னால கொஞ்சம் அங்கே முள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த காணொலியில் கொஞ்சம் செருப்பு போட்டிருப்பேன். இந்த ஒரு இதில் செருப்பு போட்டிருப்பேன். மற்றபடி நான் வயலில் உள்ள கீரையை பற்றி பேசும்போதெல்லாம் நான் செருப்பு உள்ள கழட்டிக்கிட்டேன். இப்போ என்னென்னா, நம்ம இது நத்தக்காடு மோடுன்னு ஒரு மோடு நம்ம ஏரியாவில் இருக்குது. அந்த மோடுல அதிகமாக கீரை தான் விவசாயம் பண்ணுவாங்க. கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செழித்து வளரும். காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் அங்கே அந்த மோட்டில் குடியிருந்திருக்காங்க. ஏன் நான் எதுக்கு இதை நான் சொல்கிறேன், எதை வச்சு குடியிருக்காங்கன்னு நான் எப்படி சொல்லியிருக்கேன்னா, அங்கே நம்ம வயலில் தண்ணி பாய்ச்சும் போதோ, நம்ம கீரை இருக்கும்போதோ, அந்த வயலை கொத்தும் போதோ, அந்த வயலில் வந்து அதிகமாக பானை ஓடு நிறையா கிடக்கும். அந்த பானை ஓடு மண்ணில் கீரை வந்து விவசாயம் அப்படி செழித்து வர்றதுனால அங்கே மேக்ஸிமம் நாங்கள் கீரை தான் அதிகமாக விடுவோம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான், கொஞ்சம் தூரத்துலேயே தான் இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த கீரையெல்லாம் பாருங்கள் எப்படி ஒவ்வொரு கொத்தில் எவ்வளோ கீரை இருக்குன்னு பாருங்கள். ஆனால் எதுக்குன்னா, நார்மலாகவே நம்ம கீரை விட்டோம்னா இந்த மாதிரி வளராது. அந்த மண்ணுக்கு அப்படி கீரை நல்லா செழித்து வளரும். அது இல்லாமல் அங்கே நம்ம காலில் சும்மா காலில் இப்படி நோண்டினாவே பானை ஓடுகள் அதிகமாக கிடக்கும். ஒரு இடம்னு இல்லை, எல்லா இடத்துலையும் பானை ஓடு கிடக்கும். காரணம் என்னன்னா, அந்த காலத்தில் அவங்க அங்கே குடியிருந்ததுனால அந்த மாதிரி அந்த மண்ணுக்கும் அந்த இதுக்கும் நல்ல முளைப்பு கட்டும். அதனால் அங்கே கீரை அதிகமாக இருக்கும். இங்கே எல்லா வகையான கீரையும் போடுவாங்க. நான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 வகையான கீரையை நான் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா அதிகமாக போட வேணாம், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுக்கலான்னு எடுத்துருக்கேன். இது என்ன கீரைன்னா புளிச்சக்கீரை வந்து பார்த்திங்கன்னா, இது அறுக்க வளரக்கூடிய கீரை. இது சிவப்பு புளிச்சக்கீரையும் இருக்குது, இதில் பச்சை புளிச்சக்கீரையும் இருக்குது. அங்கே நான் சொன்னல கரையில் வந்து எல்லா வகையான கீரை நல்லா வரும். இது பார்த்திங்கன்னா அரைக்கீரையும் அப்படி தான் அறுக்க நல்லா முளைக்குது. இங்கே அந்த காரணமாக அதனால தான் இப்படி முளைக்குதுன்னு எனக்கு தெரியுது. மிஞ்சி போனால் அங்கே போர்லலாம் தண்ணி கிடையாது, கீழே வந்து தான் மேலே தண்ணி கொண்டு போவாங்க. மேலே போர் சர்வீஸ் எதுவும் கிடையாது, கீழே வந்து மேலே தண்ணி கொண்டு போவாங்க. ஆனால் அங்கே வந்து களைங்களும் அந்த அளவுக்கு முளைக்காது. அந்த அளவுக்கு நல்லாவும் கீரை நல்லா செழிச்சிருக்கு, இலையும் பெருசாக இருக்குது. இது வந்து அரைக்கீரை விதை இப்படி தான் எடுப்பாங்க. அது அவங்க சும்மா காட்டுற ஒரு இதில் எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள். அந்த கருப்பு கலரில் இருக்கிறதுலாம் எல்லாம் விதை, அது அப்படி தான் இருக்கும். காற்று கூட பறக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை தான் அடித்து நாங்கள் திருப்பி அதே தான் கீரை வாங்க மாட்டாங்க, இந்த மாதிரி அடித்து திருப்பி போட்டுக்குவாங்க. அடுத்தது முருங்கைக்கீரைலாம் நார்மலாக நம்ம பக்கத்து வயலில் போட்டிருந்தா எப்படி இருக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன், எப்படி அடர்ந்து போய் கிடக்கு பார்த்தீங்களா. அப்படி சடன்னு பிடிக்கும். அந்த மண்ணுக்கு அவ்வளோ ஒரு சக்தி. அந்த காலத்தில் அவங்க மேலே அவங்க வீடாக கட்டியிருந்தது தான். இப்போ நாங்கள் அதில் விவசாயம் பண்ணுறதுனால நம்ம இதில் விவசாயம் நல்லா செழித்து ஓங்குது. எது போட்டாலும் இந்த மண்ணில் எது போட்டாலும் நல்லபடியாக வளரும். இதுதான் நம்ம நார்மலாகவே விவசாயத்தை அழிக்கணும்னு போட்டுவிட்ட குச்சி கூட நல்லா வளர்ந்துடும். இது எப்படின்னா, அந்த கரையில் உள்ள கோயில் தான் இது சாமி. அதாவது அந்த காலத்தில் அவங்க வழிபட்ட சாமி. இதை சுற்றிலும் விவசாயமாக கீரை விட்டுருந்தாங்க. இப்போ வந்து எல்லாம் அழிச்சு போட்டிருக்காங்க. ஏன்னா மேட்டுக்கு திருப்பியும் நல்லா கொஞ்ச நாள் வயலை காய விட்டு திருப்பியும் உழவு ஓட்டி நடுவாங்க. அது பின்னாடி சுற்றிலும் எல்லாம் கீரை தான் போடுவாங்க. இது வந்து அந்த காலத்துலேயே அவங்க வச்சுருந்த கும்பிட்ட சாமி. இது என்ன சாமின்னு தெரியல, ஆனால் வந்து இன்னமும் அதை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 சாமிக்கு தலை ஒண்டி இருக்காது. மேலே இது வந்து சிவனுங்கிறாங்க, ஒன்று வந்து முருகனுங்கிறாங்க. என்ன சாமின்னு எங்களுக்கு தெளிவாக தெரியல, ஆனால் நாங்கள் வழிபட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அடுத்த காணொலியில் நான் இன்னும் இருக்க கீரையெல்லாம் இன்னும் நிறைய கீரை இருக்குது. அந்த கீரையெல்லாம் நான் உங்களுக்கு திருப்பி எடுத்து போடுறேன். இந்த சிலை என்ன சிலைன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.